நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போயிருந்தப்ப ஒரு பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் பஸ்ல இருந்து கும்பலாக இறங்குனாங்க. பஸ்ஸை பார்க்கறதுக்கு கவர்மெண்ட் பஸ் மாதிரியே இருக்கு. பட் ஆனால் அந்த கவர்மெண்ட் பஸ்ல எழுதியிருப்பாங்க இல்லையா, எந்த கோட்டம் பஸ், தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு எழுதியிருப்பாங்க. இது எதுவுமே இல்லை. ஆனால் பஸ்ல சென்னை, திண்டிவனம், பாண்டிச்சேரின்னு போட்டிருக்கு. பைபாஸ் ரைடர், எக்ஸ்பிரஸ், உணவகம் நில்லா பேருந்துன்னு போட்டிருக்கு. என்னடா இப்படி ஒரு பஸ் கோயம்பேடுல இருந்து பாண்டிச்சேரிக்கு எப்போ ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க டவுட்டோட நின்றுகிட்டே இருக்கும்போது பஸ்ஸை திடீர்னு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு இந்த பஸ் எங்க போகுதுன்னு பாத்துறேன்னு சொல்லிட்டு பஸ்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடியே போனோம். ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல அந்த கர்நாடக பஸ் எல்லாம் நிற்கும் இல்லையா, அது பக்கத்தில் நிப்பாடி வச்சிருந்தாங்க. பஸ்ஸை பார்த்தோன்னே செம்ம ஷாக். ஏன்னா முன்னாடியுமே பஸ் எந்த பஸ்ன்னு எழுதவே இல்லை. பிரைவேட் பஸ்ஸா கவர்மெண்ட் பஸ் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த அடையாளமே இல்லை. ஆனா டிரைவர் கேபின்ல கேமரா ஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது வந்து ஒரு பிரைவேட் பஸ் அப்படின்னுட்டு. பஸ் உள்ள எக்கச்சக்கமான கேமரா ஃபிட் பண்ணி வச்சிருந்தாங்க. பயணிகளோட பாதுகாப்புக்கு இன்னைக்கு கேமரா ஃபிட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா பஸ்ல எந்த டிரான்ஸ்போர்ட்னு எழுதியிருந்தா அதுவுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எதுவாக இருந்தா என்ன, பிரைவேட் பஸ்ஸாக இருந்தானே, கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தானே. இந்த பஸ்ல நண்பர்கள் யாராவது டிராவல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.